சுவையில வாழைக்காய் பக்கோடா சமைக்கிறோம். மண்ணம்மா ரசிக்கிறோம். ருசிக்க நாங்க, ரசிக்க நீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பண்றீங்களா? ஒண்ணு அங்க போய் ஏத்தாரோம். ஓராகுது மேட்டருக்கு பாடான மாடு பார்த்துக்கூடாது காடகு கீழே மாறு நிறுத்து கான் மாவே गरम मसाला चिकन मसाला अरेच इंजी पूंडे पेपरे साल्ट उप्पे चिल्ली पाउडर पच्चा तन्नी துண்டு துண்டா கட் பண்ண வாழைக்காய் செக்குல ஆட்டின சுத்தமான கல்லெண்ணெய் உப்பு பண்ணிட்டேன் வாங்க சாப்பிடலாம். உங்கள் வாயில் பல்லு இருக்கா பாருங்க, உள்ள பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்க. பஸ் பஸ் பெட்டு வேறு சிக்கனு கூட இந்த டேஸ்ட் வராது, அந்த அளவுக்கு அருமையான ஒரு டேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்கன் பக்கோடா, மட்டன் பக்கோடா, பீஃப் பக்கோடா எல்லாமே சாப்பிட்டுருப்பீங்க. இப்போ நாங்கள் வந்து புது முறையாக வாழைக்காய் பக்கோடா செஞ்சுருக்கோம். வேறு லெவல் டேஸ்ட்டு. அதை சாப்பிடும் போது வேறு லெவல் டேஸ்ட்டு. அதிகமாக பசங்க எண்ணெயில் போட்டு பொரிச்சியாத்தானுங்க சுட சுட. வேறு லெவல் டேஸ்ட்டு. போட்ட மசாலா, இந்த வாழைக்காய், இந்த சீவந்து எல்லாமே வேறு லெவல் டேஸ்ட்டு. லைக் பண்ணுறேங்க. சிக்கன் பக்கோடா சாப்பிட்ருப்பீங்க, ஏன் பீஃப் பக்கோடா கூட சாப்பிட்ருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா புது முறையாக வாழைக்காவை பஜ்ஜி போடாமல் இது வந்து வாழைக்காவை பக்கோடாவை போட்டோம். அந்த அளவுக்கு சிக்கன் பக்கோடாவோட சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. இதை வந்து எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். பண்ணாதவங்க வேஸ்ட்டு, பண்ணுறவங்க சொத்த பெஸ்ட்டு. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லோரும் மறக்காத ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ரைஸ் கூட போடலாம் பொழுது இதுமாரியே மாவு போட்டு தராங்க. அதுக்கு பதில் இந்த வாழைக்காய் போட்டால் கூட தூணு கிடப்புனாங்க.
அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. மறக்காத வீடியோ பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக காசு கொடுத்து வாங்க தேவையில்ல, எல்லார் வீட்லேயுமே கிடைக்கும். ஈவினிங் டைமில் டெய்லியுமே செஞ்சு சாப்பிட்லாம். அருமையான டிஷ் தாங்க இது. வாழைக்காய் போட வந்து ஏதாவது வாழைக்கான்னு போட்டோம்னா வாழைக்காய் தான் அது. வாழைக்காய் போட கட் பண்ணாத அப்படியே. வாழைக்காய் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஈவினிங் டைமில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. பசங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க. எல்லார் வீட்லேயுமே வாழை மரம் இருக்கும். வாழை மரம் இல்லாமலாம் யார் வீட்லையும் இருக்காது. ரொம்பவே அற்புதமான டிஷ்ஷுங்க இது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வறுவல் வந்து வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு அருமையான டிஷ் இது. வாழைக்காய் மரம் வந்து எல்லா வீட்லேயும் இருக்கும். அது பற்றி அருமையான டேஸ்ட்டு, அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். அதான் நீங்கள் வீட்டில் சண்டே ஆனால் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். வேற லெவல் டேஸ்ட்டுங்க. பசங்க சொன்ன மாதிரி தான் நீங்கள் நிறைய பக்கோடா சாப்பிட்றீங்க. சிக்கனு, மட்டனு, நாயில் சாப்பிட்றீங்களா? சூப்பருங்க. அப்படின்னா சிக்கனு, மட்டன், வேப்பு அதேமாதிரி நிறைய சாப்பிட்றீங்க. ஏன் காலிஃப்ளவர் பக்கோடா கூட சாப்பிட்ருவேன். ஆனால் இன்றைக்கி முதல் முறையாக பார்த்தீங்கன்னா வாழைக்காயில் பக்கோடா போட்டிருக்கோம். அது டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. காரசாரமாக நல்லா முறுமுறுன்னு வேற லெவல் டேஸ்ட்டுங்க. பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிட்டானுங்க. நீங்கள் வாழைக்காய் பஜ்ஜி போடுறதை விட வாழைக்காய் பக்கோடா போட்டு சாப்பிட்டு பாருங்கள். வேற லெவல் டேஸ்ட்டுங்க.